கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்களெல்லாம் கண்மணி போல பாதுகாத்த தேவன் நமக்கு நல்ல ஜீவன் சுகபலம் தந்து தேவைகளை சந்தித்து இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படியாய் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிற கிருபைகளுக்காய் ஒரு தலைகளை தாழ்த்தி ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட புதிய மனமட்சி நாளின் காலவேளைக்காய் ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல பாதுகாத்தீர், எங்களுக்கு நல்ல ஜீவன் சுகபலம் தந்தீர், தேவைகளை சந்தித்தீர். விசேஷமாய் கர்த்தாவே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். எங்களோடு பேசும் உடைய வார்த்தையை விசுவாசிக்க, கீழ்ப்படிய கைக்கொள்ள, அதன்படி நடக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. அப்படி ஆசீர்வாதங்களை அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. எங்கள் ஒவ்வொருடைய இருதயங்களின் சிந்தனைகளை ஆண்டவர் ஆட்கொள்ளும், எங்களோடு தொடர்ந்து பேசும். தீர்க்க தரிசனமான உடைய வார்த்தைகள் கடந்து வரட்டும். துதிகன மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம், இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே ஆமே. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியிலே நம் தியானத்துக்கென்று எடுத்த வேத பகுதி இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தமாக சங்கீதத்தின் புஸ்தகம் 107 அதிகாரம் 41 வசனம். புக் ஆஃப் சாம்ஸ் 107 verse 41. எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போல் ஆக்குகிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போல் ஆக்குகிறார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. எளியவர்களை அவருடைய சிறுமை நின்று ஆண்டவர் எடுக்கிறார். இன்னைக்கு பூமியில நிறைய பேர் பலவிதமான சிறுமையில இருக்கிறாங்க. ஆனா அவர்களுக்குள்ளே ஆண்டவர் எளிமையை விரும்புகிறார். சிம்பிளி, ஹம்புல்னஸ், ஆவியில் எளிமையுள்ள ஆட்களை ஆண்டவர் இந்த நாட்களில் தேடிக்கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் தம்முடைய கரத்தில் எடுக்க விருப்பமுள்ளவராக இருக்கிறார். நிறைய பேர் கஷ்டத்துல, பலவிதமான நெருக்கத்துல, பிரச்சனையில் இருப்பாங்க. ஆனா அதுல எத்தனை பேர் அதுல உண்மையா இருக்கிறாங்கன்றது நமக்கு தெரியாது. எத்தனை பேர் அந்த நேரத்தில் ஆண்டவரை தேடுகிறதுக்கும் தன்னை தாழ்த்துகிறதற்கும் மனதுள்ளவர்களாய் காணப்படுகிறார்களோ அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் என்ன பண்றாரு? எடுக்கிறவராய் இருக்கிறார். எளியவனையும் சிறுமை நின்று என்ன பண்ணுகிறாரு? அல்லது எளிய மக்கள், ஆவியில எளிமை உள்ளவர்களுடைய வாழ்க்கையில இருக்கிற சிறுமையை ஆண்டவர் அகற்றி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாருமே பலவிதமான சிறுமைக்குள்ளாய் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். பொருளாதாரத்துல, சரீரத்துல பலவிதமான காரியங்கள் இருக்கும்போது ஆண்டவருடைய கண்களில் எப்படி நமக்கு கிருபை கிடைக்குது என்றால், நம்மை தாழ்த்தும் போது அவர் நம்ம மேல கிருபை உள்ளவராக இருக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 113 சங்கீதத்துல 7 வசனத்துல இதே வார்த்தை அங்க சொல்லுகிறது. Psalms 113 verse 7, 113 சங்கீதம் 7 வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து என்ன பண்ணுகிறார்? உயர்த்துகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அநேக காரியங்களாலே நம்ம சிறுமைப்பட்டிருக்கிறோம். அநேக காரியங்களினாலே நாம் அப்படியா இந்த உலகத்துல பின்தங்கி ஒதுக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் அதில் எளிமை உள்ளவர்களை ஆண்டவர் தேடுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை வாசிக்கும் போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரம் 3 வசனத்தில் நமக்கு தெரிந்த வசனம். புக் ஆஃப் மேத்யூ சாப்டர் 5 verse 3. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்கு அடிப்படையான தகுதியில ஒன்று ஹம்பிள் இன் ஸ்பிரிட், ஆவியில எளிமை உள்ளவர்கள். தோற்றத்தில் எளிமை வேதம் சொல்லவில்லை. சில பேர் தோற்றத்தில், அவருடைய உடையில, அவருடைய நடையில, அவருடைய செயல்களில் தாழ்மை உள்ளவர்களை போல காணப்படுவார்கள். ஆனால் இருதயத்தை ஆண்டவர் அறிகிறவராயிருக்கிறார். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையதுன்னு சொல்லி அந்த வார்த்தை அவ்வளவு தெளிவாய் ஆவியில் இருக்கிற எளிமைக்குரிய முக்கியத்துவத்தை ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்துகிறார். நிறைய பேர் ஊழியம் செய்யறாங்க, நிறைய விசுவாசிகள் இருக்கிறாங்க, நிறைய நல்லவர்கள் இருக்கிறாங்க. அந்த உலகத்துல நிறைய தான தர்மம் பண்றவங்க இருக்கிறாங்க, எத்தனையோ உதவி செய்கிறவர்கள் இருக்கிறார்கள்.
இதுல எல்லாவற்றிலுமே நான் ஊழியக்காரனா இருக்கனால, விசுவாசியா இருக்கனால, தான தர்மம் பண்றதுனால, ஊழியம் செய்யறதுனால, பிறருக்கு பல காரியங்களை செய்கிறதுனால பரலோகத்துக்கு பாத்திரவான்கள் அல்ல. பரலோகத்துக்கு பாத்திரவான்களான முதல் படியில ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இன்னொரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆவியிலே எளிமை நமக்குள்ளே காணப்படும் என்றால் நம்ம செய்யற மற்ற காரியங்களையும் ஆண்டவர் பிரியப்படுகிறார். நம்முடைய காரியங்களை அவர் ஏற்றுக்கொள்கிறார். நம்முடைய ஊழியங்கள், நம்முடைய காணிக்கை, நம்முடைய சகல காரியங்கள்ல ஆண்டவர் மனமு வந்து நம்மை ஆஸ்வதிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்படின்னா அவங்க பரலோகத்துக்கு போவாங்க, பரலோகத்துக்கு பாத்திரரா இருக்கிறார்கள் சொல்லி ஆவிக்குரிய எளிமையை ஆண்டவர் அதிகமாய் பல இடங்கள்ல தாழ்மை என்ற ஒரு வார்த்தையில ஆண்டவர் பல உதாரணங்களை சொல்லுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஐஸ்வர்யவான் லாசரு என்ற காரியத்துல நம்ம பார்க்கிறோம். பரிசேயன் ஆயக்காருடைய ஜெபத்துல நம்ம பார்க்கிறோம். பல காரியங்கள்ல ஆண்டவர் ஆவியில உள்ள எளிமையை, ஒரு ஆயக்காரன் வந்து மார்பிலை அடித்துக்கொண்டு தேவனை நோக்கி பார்க்க தகுதியில்லை என்று சொல்லி அவன் ஜெபிக்கும் போது உடனே ஆண்டவர் அவனுடைய ஆவிக்குரிய தாழ்மையை அங்க பார்க்கிறார். அவனுடைய வெளி தோற்றத்தை அல்ல, இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் வெளியரங்கமாய் பதிலளிக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த இடத்துல சொல்லுகிறது, எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து. ஆண்டவருக்காக எளிமையாய் காணப்படுகிறவர்கள், ஆண்டவருக்காக தன்னை தாழ்த்துகிறவர்கள். சில பேர் வேலை போயிடுமேன்னு சொல்லி ஆபீஸ்ல என்ன சொன்னாலும் அதுக்கு அவங்க தாழ்ந்து போவாங்க, சொந்தக்காரங்க மத்தியில் தாழ்ந்து போவாங்க. அது ஒரு பக்கம் இருக்கிறது, இல்லைன்னு சொல்லல. ஆனா ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நம்ம தாழ்ந்து போகும்போது ஆண்டவர் நம்முடைய சிறுமையிலிருந்து நம்மளை என்ன பண்றாராம், வெளியில கொண்டு வருகிறார். நம்மை சிறுமைப்படுத்துகிற, நம்மை நெருக்குகிற, நம்மை அப்படியாய் மேற்கொள்ள நினைக்கிற எந்த ஒரு வல்லமையிலிருந்தும் ஆண்டவர் நம்மை விடுதலை பெற செய்து ஆண்டவர் என்ன பண்றாராம், உயர்ந்த அடைக்கலத்தில் என்ன பண்ணுகிறாரு, வைக்கிறவரா இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயற்கையாகவே அநேகர் தாழ்மையா இருக்கிறாங்க, சந்தோஷம் இல்லைன்னு சொல்லலாம். தேவனுடைய காரியங்களை நம்ம முற்றிலுமாய் தாழ்மை உள்ளவர்களாய், இதற்கு நாம் பாத்திரர்கள் அல்ல என்று சொல்லி கர்த்தருடைய பாதத்திலே நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணித்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் போது, ஆண்டவரை ஆராதிக்கும் போது, பின்பற்றும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னால், பரலோக ராஜ்யம் அவர்களுடையதுன்னு சொல்லுகிற ஆண்டவர் அது மாத்திரமல்ல, இந்த பூலோகத்திலையும் நம்ம என்ன பண்றாரு, ஆண்டவர் வாழ வைக்கிறார். உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார். அவங்களுடைய சிறுமை, எந்த காரியத்தில் அவங்க சிறுமைப்பட்டிருக்காங்களோ அந்த நிலைமைகள் எல்லாம் மாற்றி உயர்ந்த அடைக்கலத்தில் கர்த்தர் வைக்கிறார் என்பதற்கு ஒரு 4 ஆதாரங்களை வேதத்துல ஆண்டவர் யாரெல்லாம் அப்படி உயர்த்தி வைத்தார் என்று சொல்லி நம்ம வாசிக்கும் போது, முதல்ல ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் ஜெனிசிஸ் சாப்டர் 18 verse 27. ஆண்டவர் ஆபிரகாமுடைய தாழ்மை, ஆபிரகாமை உயர்த்தினதுக்காக ஆபிரகாம் எப்படி தேவனுக்கு முன்பாக தாழ்மையா இருந்தார் என்று சொல்லி அந்த வசனங்களை நம்ம வாசிக்கும் போது 18ஆம் அதிகாரத்துல, அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியே ஆண்டவருடைய பேச துணிந்தேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் ஆபிரகாமோடு ஒரு சிநேகிதனோடு பேசுகிறது போல ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆபிரகாம் அதற்கு பதில் பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்படி பேசுகிறதுனால ஆண்டவரோடு பேசுகிறதுக்கு நான் தகுதி உள்ளவன் என்று சொல்லி அவர் சொல்லாதபடி அந்த இடத்துல ஆண்டவருடைய இரக்கத்தை இன்னும் பெறுகிறதுக்கு இன்னும் தன்னை தாழ்த்துகிறதை அந்த வசனத்துல வாசிக்கிறோம். அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமா இருக்கிற அடியேன் ஆண்டவரோடு பேச துணிந்தேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில ஆபிரகாம் தன்னை வெளிப்படையாய் ஆண்டவருக்கு முன்பாக அறிக்கையிடுகிறதை, தாழ்த்துகிறதை நாம் இங்க வாசிக்கிறோம். அந்த தாழ்மை நிமித்தம் ஆண்டவர் ஆபிரகாமுடைய ஜெபத்தை கேட்டு லோத்துக்காக ஜெபிக்கிறாரு. ஒரு பட்டணத்துல இத்தனை பேர் இருந்தா அழிப்பீரா அப்படின்னு சொல்லி லோத்த மனசுல வச்சுட்டு ஆபிரகாம் கேட்டுக்கிட்டே வர்றாரு. ஆண்டவர் அதை அறிந்து உடனே ஆபிரகாமுடைய ஜெபத்துக்கு என்ன பண்றாரு, பதில் தருகிறார். 2 தூதர்களை அனுப்பி ஆண்டவர் ஆபிரகாமுடைய உறவினரான லோத்தை சோதோம் குமாரிலிருந்து வெளியில கொண்டு வந்து பிறகு சோதோம் குமாராவை ஆண்டவர் அழிக்கிறார். பாருங்கள், நம்ம தாழ்த்தி ஜெபிக்கும் போது, விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம், பரிசுத்தாவினால் நிறைந்து ஜெபிக்கிறோம். ஆனால் தாழ்த்தி ஜெபிக்கும் போது அந்த மன்றாட்டு நிச்சயமாய் ஆண்டவர் கேட்டு ஆண்டவர் நிச்சயமாய் பதில் செய்கிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல நமக்கு தெரியும். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிடுறாரு.
எல்லாத்தையும் விட்டுட்டு வா அப்படின்னு சொல்றார். அந்த வார்த்தைகளை சொல்லும் போது 4ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயது உள்ளவனாயிருந்தான். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே புறப்பட்டு போனான். இதுதான் தாழ்மையினுடைய ஒரு சரியான காரியங்கள். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அந்த காரியங்களை இது என்னால முடியும், இது என்னால முடியாது அப்படின்னு சொல்லாதபடி, ஏன்னா ஆண்டவர் நம்முடைய சக்திக்கு மிஞ்சி ஒரு காரியங்களை சொல்லுகிறவர் அல்ல. அவன் வீடு, அவருடைய தகப்பனாருடைய வீடு எல்லாம் இருக்கும்போது அவன் தாழ்ந்து பணிந்து ஆண்டவருடைய நாமத்திற்காக தன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் விட வேண்டிய எல்லாவற்றையும் என்னென்ன விட சொன்னாரோ எல்லாவற்றையும் விட்டு விட்டு அந்த வசனம் அப்படியே சொல்லுகிறது. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் என்ன பண்ணானா, புறப்பட்டு போனான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 18ஆம் அதிகாரத்துல அவனுக்கு ஒரு சிறுமை என்னன்னா, அவனுக்கு குழந்தை கிடையாது. ஆண்டவர் அவன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன்னு சொல்லி 1, 2, 3ஆம் வசனத்துல வாக்குத்தத்தம் தர்றாரு 12ஆம் அதிகாரத்துல. அப்ப அந்த சிறுமையை ஆண்டவர் அகற்றும்படியாக அந்த ஆவியில எளிமை உள்ளவனை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அவனும் அப்படியே சொன்னபடியே புறப்பட்டு தான் போகும் இடம் என்ன என்பதை அறியாமல் புறப்பட்டு போனான். தன் சரீரம் செத்ததை எண்ணாமல் இருந்தான். சாராருடைய கற்பம் செத்ததை எண்ணாமல். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவரை அவன் அப்படியா நேசித்து விசுவாசித்து பூரணமாய் கீழ்ப்படிந்தபடினால ஆண்டவர் அவனை எப்படி உயர்த்தினார் அப்படின்னா, அதுக்கப்புறம் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆஸ்வதிக்கப்படும் சொல்லி ஒரே ஒரு குழந்தை இல்லாத அவனை ஒரு பெரிய உன்னுடைய சந்ததி கடற்கரை மணலை போல வானத்து நட்சத்திரங்களை போல இருக்குன்னு சொல்லி எண்ணிக்கையில மாத்திரம் அல்ல, அதுக்கு பின்னாடி 13ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது அவனுடைய சொத்து பூமி தாங்க முடியாதது அளவுக்கு கர்த்தர் ஆபிரகாமை ஆஸ்வதித்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதத்தில் அப்படிதான் சொல்லுகிறது, எளியவனையும் சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து விசுவாசத்துக்கு தகப்பனாய் அவன் மாறினான், ஆவிக்குரிய சந்ததிக்கு தகப்பனாய் மாறினான். அது மாத்திரமல்ல, உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போல ஆக்குகிறார். ஆபிரகாமிற்கு இருந்த சொத்து பூமியில இதுவரைக்கும் யாருக்கு இல்லைன்ற அளவுக்கு, எண்ணிக்கைக்கு அடங்காத அளவுக்கு ஆண்டவர் ஆபிரகாமை ஆஸ்வதித்தது போல இந்த நாளிலே கர்த்தர் நம்மையும் ஆஸ்வதிக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் ஒன்றும் இல்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்குகிற தேவனாயிருக்கிறார். அவருக்கு கீழ்ப்படிந்து அவரை விசுவாசித்து முற்றிலும் நாம் அப்படியா தேவனுடைய சுத்தத்துக்கு தாழ்ந்து அர்ப்பணிக்கும் போது நம்மை அழைத்தவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார் என்பதில் மாற்றமில்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆண்டவர் நம்முடைய சந்ததியை மந்தையை போல மாற்றுகிறார். ஆபிரகாமுடைய சந்ததி இன்னைக்கு யாரும் எண்ணி முடியாததா இருக்கிறது. அதை யாரும் இது வரைக்கும் எண்ணி முடிஞ்ச பாடில்லை. அந்த அளவுக்கு ஆண்டவர் ஆபிரகாமுடைய சந்ததியை பெருக பண்ணுவார் என்றால், நிச்சயம் நம்மையும் நம்முடைய சந்ததியும் ஆண்டவர் பெருக பண்ணுவார் என்பதில் சந்தேகம் இல்லை. அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் நம்மை வைக்கிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ நாளுக்கு நாள் நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்மை அதிகமாய் காணப்படும் போது, ஆண்டவரை உயர்த்துவதற்கு நாம் காரணராக இருக்கும் போது யோவான் சொல்லுகிறார், நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். ஆண்டவருடைய நாமம் எல்லா பக்தர்களும் அந்த வழியில வந்தாங்க, அதனால அவங்க உயர்த்தப்பட்டாங்க. இன்னைக்கு ஆண்டவர் ஆவியிலே எளிமை உள்ளவர்களை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கும் போது 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 Samuel chapter 1 verse 11. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அன்னாள் முதலாவது நாம் ஆபிரகாமை பற்றி பார்த்தோம். அவருடைய ஆபிரகாமுடைய சிறுமையை கர்த்தர் மாற்றி 100 வயதுல தேவன் அவனுக்கு ஒரு பிள்ளையை தந்தார். இங்கு அன்னாள் என்பவளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. அவள் சிறுமைப்பட்டவளாய் காணப்பட்டாள். ஆண்டவருடைய நாம் அந்த முந்தின வசனங்கள் நம்ம வாசிக்கும் போது அவள் சிறுமைப்பட்டவளாய் காணப்பட்டாள்.
அப்படி இருக்கும்போது அவள் அந்த நேரத்துல சோர்ந்து போகாதபடி கர்த்தருடைய பாதத்துல வந்து அவள் விதமாய் ஜெபிக்கிறாள். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உமது அடியாளின் சிறுமையை என்ன பண்ணுங்க, கண்ணோக்கி பார்த்து உமது அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். ஒரு பிள்ளையை நீங்க கொடுங்க, அவன் உயிரோடு இருக்கும் நான் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். இவளுக்கு அப்புறம் இவ வாழ்க்கையை பார்க்கறது குழந்தை. அவ சொல்றா, என் பிள்ளையை நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையை பரிபூர்ணமாய் நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறதை ஆண்டவர் பார்த்து ஆண்டவர் அன்னாளுக்கு கடாட்சமானார், அன்னாளுக்கு இறங்கினார். ஒரு பிள்ளை அல்ல, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சாமுவேலை பெற்ற பிறகு ஒரு 5 பிள்ளைகள், 3 ஆண் பிள்ளைகள் 2 பெண் பிள்ளைகளையும் தந்து ஆண்டவர் அன்னாளுடைய சந்ததியை கர்த்தர் ஆஸ்வதித்தார். அது மாத்திரமல்ல, அந்த சாமுவேல் என்பவர் எப்படிப்பட்டவராக இருந்தாரா, வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலையும் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல 1 சாமுவேல் 3:20 வாசிக்கலாம். 1 சாமுவேல் 3:20. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பெயர்செபா மட்டுமுள்ள சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது. ஆண்டவருடைய நாமம் 2 விதமான ஒரு அபிஷேகத்தையும் கிருபையும் தேவன் சாமுவேலுக்கு கொடுத்தார். அந்நாளுக்கு ஒரு குழந்தையை தந்து அவன் பெரியவனாய் வளர்ந்து ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் மாத்திரமல்ல, இங்க தீர்க்கதரிசி என்று குறிப்பிடப்படுகிறது. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பெயர்செபா மட்டுமல்ல சகல இஸ்ரவேலருக்கு விளங்கிற்று. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல விதமாய் சொல்லப்படுகிறது. 1 சாமுவேல் 7 chapter 7 verse 15. சாமுவேல் உயிரோடு இந்த நாளெல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சாமுவேல் உயிரோடு இருந்த நாளெல்லாம் இஸ்ரவேலை என்ன பண்ணானா, நியாயம் விசாரித்தான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் சாமுவேலை உயர்ந்த நிலைமையில கர்த்தர் வைத்தார் என்பதிலே சந்தேகமில்லை. சிறுமை ஒரு பக்கம் குழந்தை இல்லை என்கிற ஒரு சிறுமை. 2வது, சாமுவேல் வளரும் போதும் ஏலியினுடைய துன்மார்க்கமான பிள்ளைகள் மத்தியில வளர்ந்தாலும் ஆண்டவர் சாமுவேலை பாதுகாத்து ஆண்டவர் சாமுவேலை உயர்த்தி 2 விதமான அபிஷேகம். ஒன்று, நியாயாதிபதியாய் கர்த்தர் நிறுத்தினார். 2வது, ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக ஆண்டவர் என்ன பண்ணாரா, நிறுத்தினார். அதான் இங்க வசனம் சொல்லுகிறது. எளியவனை சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்துல. அந்த நாட்கள்ல சாமுவேலை போல ஒரு பெரிய தீர்க்கதரிசி எழும்பினதில்லை. சாமுவேலை கொண்டு இஸ்ரவேலின் ராஜாக்களை ஆண்டவர் தோற்றுவித்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இவ்விதமாய் அந்த நாட்கள்ல தாவீதை அபிஷேகம் பண்ணவும் சவுலை அபிஷேகம் பண்ணவும் அந்த நாட்கள்ல இஸ்ரவேலருக்கென்று ஒரு நாடு உருவாகவும் ஆண்டவர் ஒரு பெரிய காரியங்களை சாமுவேல் மூலமாய் செய்தார். அன்னாள் யாருன்னே தெரியாது. ஆனா அன்னாளுடைய தாழ்மையான அந்த ஜெபத்தை பாருங்க. ஒரே ஒரு புத்திரனை தருவீர் என்றால் வாழ்நாள் முழுவதும் நான் அவனை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். அதோடைய வார்த்தை என்னன்னா, நானும் என் பிள்ளையும் நாங்கள் சேவிப்போம் என்று சொல்லி அவள் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்துக்கு நேராய் தன்னை ஒப்பு கொடுத்ததுனால ஆண்டவர் சாமுவேலையும் தந்து சாமுவேலுக்கு அப்புறம் அநேக பிள்ளைகளை அன்னாளுக்கு தந்து சாமுவேலை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்தது போல இன்னைக்கும் நம்முடைய மந்தையை நம்முடைய சந்ததியை ஆண்டவர் பெருக பண்ணுகிறார், உயர்த்துகிறார் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமை. நம்ம தேவனுடைய கரத்துல சரியா இருக்கும்போது நம்முடைய பின் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், பெருகவே பெருகப்படும் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஆவியில் எளிமை உள்ள. இன்னைக்கு நிறைய பேர் ஜெபம் பண்ணும் போது எங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படணும்னு ஜெபம் பண்றாங்க, அது தவறு கிடையாது. ஆனால் அண்ணாளுடைய ஜெபத்துல ஒரு விசேஷம் இருந்தது. நீர் ஒன்றை எனக்கு தாரும், அதை திரும்பி நான் உமக்கே தருகிறேன், உமக்கு நான் பணிவிடை செய்கிறேன், என் ஜீவ காலமெல்லாம் என் பிள்ளை உம்முடைய ஆலயத்துல இருப்பான் என்று சொல்லி அவன் நினைக்கவே இல்லை ஒரு பெரிய தீர்க்கதரிசியா வருவான்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் அந்த அளவுக்கு ஏலியை காட்டிலும் மிக உயர்ந்த நிலைமையில ஆண்டவர் சாமுவேலை வைத்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம எல்லாருமே ஊழியம் செய்யறோம், இல்லைன்னு சொல்லல. ஆனா ஆவியில் எளிமை உள்ளவர்களை ஆண்டவர் இந்த நாட்களில் தேடிக்கொண்டிருக்கிறார். விசுவாசிகளாகிய நம்மையும் நம்முடைய சந்ததியும் ஆண்டவர் உயர்த்தும்படியாய் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். எதை செய்தாலும் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று செய்யுங்கள் சொல்லுகிற அந்த வார்த்தையுடைய அர்த்தமானது
நம்முடைய வாழ்க்கையிலே சுயநலம் இல்லாதபடி சகலவற்றையும் கர்த்தருடைய நாம மகிமைக்காக நாம் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை எடுக்கிறவர், அவர் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். அவர் சிறுமை, அந்த வசனம் சொல்லுகிறது, எளியவனை சிறுமை என்று என்ன பண்ணுகிறாரு, கையில எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நார்மல் லைஃப்காக ஆண்டவர் விடல, உயர்ந்த அடைக்கலத்துல கர்த்தர் வைக்கிறார். இன்னைக்கு நிறைய பேரை கரங்களை கர்த்தர் எடுத்திருக்கிறார். ஏன் இன்னும் பெரிய உயர்வுக்குள்ளாய் வரவில்லை என்றால், இன்னும் நம் ஆண்டவர் அப்படியே நம்முடைய முற்பிதாக்களை போல முற்றிலுமாய் நம்மை தாழ்த்தும் போது கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு கிருபை செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதில் சந்தேகம் இல்லை. கர்த்தருடைய ஊழியத்தினுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அஸ்திபாரங்களை ஒன்று தேவன் ஆண்டவர் சொல்றார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். அப்படின்னா என்னை பின்பற்றுகிற எல்லாவும் அந்த வழியிலே காணப்பட வேண்டும். கிருபை, வரங்கள், வல்லமை அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்மையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். லூசிபரை உண்டாக்கி எல்லாவித வல்லமையும் அவனுக்கு தந்திருந்தார். ஆனா அவனுடைய தாழ்மை என்று ஒன்று இல்லாததுனாலே அவன் எல்லாவற்றையும் இழந்தவனாய் காணப்பட்டான். இந்த நாட்களில் ஆண்டவர் தாழ்மை உள்ளவர்களுக்கு இன்னும் கிருபை அளித்து அவர்களை கர்த்தர் உயர செய்யும்படியாய் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய பொருளாதாரத்துல, வீட்டுல, ஊழியத்துல, குடும்பத்துல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் நம்மை எடுத்து அவருடைய கரங்களை எடுத்து மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் காத்திருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். யாரை கையில் எடுக்கிறார்? தாழ்மை உள்ளவர்களை ஆண்டவர் கையில் எடுத்து அவர்களை உயர்த்தி உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார். அவர்களை மாத்திரமல்ல, அந்த சந்ததியும் கர்த்தர் அப்படி ஆஸ்வதிக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது ஒரு நபரை பற்றி பார்க்கும்போது 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், 2 Samuel chapter 6 verse 22. இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அற்புதமாவேன், அப்படியே நீ சொன்ன பெண்களுக்கு கூட மகிமையாய் விளங்குவேன் என்றான். இது தாவீது ராஜா, அவர் ராஜாவான பின்பு சொன்ன ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, ஆடு மேய்த்த ஒருவனை ஆண்டவர் அரசனாய் மாற்றினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாவீதுடைய சம்பவத்துல நம்ம வாசிக்கும் போது, ஈசாய் தாவீதுடைய தகப்பன், ஈசாயை பார்த்து சாமுவேல் சொல்றாரு, உன் பிள்ளைகள் ஒருவனை கர்த்தர் ராஜாவாக்குறார் சொல்கிற போது, தாவீதை தவிர தாவீது கூட பிறந்த 7 பேரை அவங்க நிறுத்துறாங்க. எப்படிப்பட்ட ஒரு சிறுமை பாருங்க. தாவீதை ஒரு மனுஷனா அவங்க யோசிக்கவே இல்லை. சரி, அவங்க ஒரு ஓரமா உட்கார்ந்து வீட்டுல நடக்கிற ஃபங்க்ஷனை பார்க்கட்டும்னு கூட விடல. அவனை அனுப்பிவிட்டு இவர்கள் எல்லாரும் ஆயத்தமாகி, நம்முடைய பிள்ளைகள் இவங்க எல்லாம் பலசாலிகளா இருக்கிறாங்க, திறமாசாலிகளா இருக்கிறாங்க, நிச்சயமா கர்த்தர் இவங்களை யாராவது ஒருத்தரை தெரிஞ்சுக்குவார்னு சொல்லிட்டு ஈசாய் நம்பி கொண்டிருக்கும் போது சாமுவேல் இருந்து சொல்றாரு, இவர்கள் ஒருவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை, வேற யாரும் இருக்கிறார்களா என்று சொல்லி அப்படி கேட்டு மந்தையிலிருந்து தாவீது வரவழைக்கப்படுகிறான். என்ன ஒரு சிறுமை பாருங்க. குடும்பத்திலே அவனுக்கு அங்கீகாரம் கிடையாது, குடும்பத்திலே அங்கீகாரம் கிடையாது. அந்த மாதிரி இருந்த அவன் ஆனால் ஆவியில எளிமை உள்ளவனாய் காணப்பட்டபடினால ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீத புஸ்தகங்களை எழுதும் போதெல்லாம் தாவீதை வைத்து ஆண்டவர் எழுதின நோக்கம் என்னவென்றால், அவன் அப்படி ஒரு எளிமை உள்ளவனாய் காணப்பட்டான். அதை எங்கு நம்ம பார்க்கிறோம்னா, அவன் ராஜாவாகி நடனம் ஆடிக்கொண்டு வரும்போது சவுலுடைய மகளை திருமணம் செய்யறான். அவள் அவனை பார்த்து சொல்றா, ராஜா இந்த மாதிரி நடனமாடி வருகிறது ஒரு பெரிய அவமானம் இல்லையா என்று சொல்லி, ஒரு ராஜானா அவங்களுக்குரிய ஸ்தானத்தில் இருக்கணும், அந்த ஸ்தானத்திலிருந்து கீழே இறங்கி வரக்கூடாது என்று சொல்லும் போது தாவீது விதமாய் சொல்லுகிறார். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பெட்டியை தாவீது நகரத்துக்கு கொண்டு வரும்போது ஒரு பெரிய மகிழ்ச்சியில, ஒரு பெரிய சந்தோஷத்துல அவன் அப்படியாய் ஆடி பாடி அவன் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது, சவுலுடைய குமாரத்தி அல்லது தாவீதுடைய மனைவி இப்படி சொல்றா. அப்படி சொல்லும் போது தாவீது சொல்றாரு, இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அர்ப்பணம் ஆவேன், அப்படியே நீ சொன்ன பெண்களும் கூட மகிமையாய் விளங்குவேன் என்று சொல்லி அங்க தாவீது ஆண்டவரை உயர்த்தி தன்னை தாழ்த்துகிறதை வாசிக்கிறான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவன். எத்தனையோ ராஜாக்கள் இருந்தாங்க, நல்ல நல்ல ராஜாக்கள்லாம் இருந்தாங்க. யோசியா, யோசபாத்து, ஆசா, பல நல்ல ராஜாக்கள்லாம் இருந்தாங்க, கர்த்தருக்காக நல்ல காரியங்களை செய்தாங்க. சாலமோன், எத்தனை பேர் ராஜ்யபாரம் பண்ணினாலும் ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்கிறார், என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி
அந்த அளவுக்கு தாவீது தன்னுடைய தாழ்மையில மாத்திரமல்ல, தன்னுடைய உயர்விலும் அவன் முற்றிலும் தன்னை தாழ்த்துகிறவனாய் காணப்பட்டபடினால ஆண்டவர் தாவீதை ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய நாமம் மகிமை. பொன்னையும் வெள்ளையும் மண்ணையும் கற்களை போல சவதரித்தான் என்று சொல்லி வேதத்துல சொல்லப்படுகிறது. அவனை போல ஆண்டவர் அவனை அந்த அளவுக்கு ஆஸ்வதித்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல ஆண்டவர் நம்முடைய சிறுமையிலிருந்து நம்ம எப்படியாவது இவங்களை நம்ம பயன்படுத்தினா நமக்கு தாழ்மையா இருந்து நம்முடைய சிலுவையை சுமப்பாங்கன்னு சொல்லி ஆண்டவர் நம்பி அநேக கரங்களை எடுத்திருக்கிறாரு. ஆனா கரங்கள் இருக்கும்போது நம்ம இன்னும் தேவனுக்கு தாழ்த்தும் போது அவர் நிச்சயமாய் நம்மை உயர்த்த போதுமானவராய் இருக்கிறார் என்பதில் சந்தேகம் இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவன் செய்த எல்லா யுத்தங்களில் கர்த்தர் கூட இருந்து அவனை பாதுகாத்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நிச்சயமாய் இந்த முன்னுதாரணங்களை படி நம்ம அப்படியா நம்முடைய முற்பிதாக்கள் எப்படி இருந்தார்களோ அதை போல நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய நாம மகிமைக்காக நான் இன்னும் நீசனாவேன், இன்னும் ஆண்டவர் என்ன செய்ய சொல்றாரோ அதை நான் முழு மனதோடு செய்வேன் என்று சொல்லி நானும் என் குடும்பத்தாரும் அர்ப்பணிப்போம் என்று சொல்கிற போது நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார், மந்தையை போல மாற்றுகிறார், உயர்த்துகிறார். அதுக்கப்புறம் அந்த வசனம் சொல்லுது, ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. உத்தமர்கள் அதை கண்டு என்ன பண்ணுவாங்களாம்? மகிழ்வார்கள். நமக்காக நம்மளை ஆசீர்வதிக்கிற, நமக்காய் ஜெபிக்கிற, நம்முடைய நன்மையில பங்கு பெற்று அதுல சந்தோஷப்படுகிற ஒரு கூட்டத்தையும் அதுக்கப்புறம் நமக்கு வைத்திருக்கிறார் என்பதில் சந்தேகம் இல்லை. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. கடைசியில் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 4வது ஒரு நபர் வேதத்துல தாழ்மைக்கு ஒரு உதாரணமாய் சொல்லப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. லூக்கா 1:38 லூக் சாப்டர் 1:38. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. மரியாளுடைய பார்க்கும்போது என்ன ஒரு சிறுமை பாருங்க. திருமணத்துக்கு முன்பதாகவே யோசேப்பு ரகசியமாய் மரியாளை தள்ளிவிட நினைத்த அந்த சிறுமையிலிருந்து ஒரு பயங்கரமான சிறுமை. திருமணத்துக்கு முன்பே நிச்சயிக்கப்பட்ட அவள் கர்ப்பவதியான போது அவள் உலகத்தாரால் அல்லது குடும்பத்தாரால் ஒதுக்கி வெறுக்கப்படுகிற நிலைமையில காணப்படும் போது தேவதூதன் அவளை வந்து பலப்படுத்துகிறார். காபிரியல் தேவதூதன் வந்து அவளை பார்த்து சொல்லும் போது சொப்பனத்துல அப்போ மரியாள் சொல்லுகிறாள், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:18 ஒரு அருமையான ஒரு வார்த்தை, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். தேவதூதன் சொல்றாரு, உன்னிடத்துல பிறப்பிப்பது 30 வாசிக்கும் போது தேவதூதன் அவளை பார்த்து சொல்றார், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை பற்றி முன்னறிவித்து சொல்லிக்கொண்டே இருக்கும்போது கடைசியில மரியாள் சொன்ன ஒரு வார்த்தை, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவளுடைய சிறுமையை, ஆண்டவருக்காக அவள் பட்ட சிறுமையை பார்த்து ஆண்டவர் உயர்த்த சுத்தமாகி தூதனை அங்கே அனுப்பி பலப்படுத்துகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதுக்கப்புறம் பலவிதமான காரியங்கள் அவர்களுக்கு சத்திரத்தில் இடமில்லை என்று சொல்லி அவர்கள் முன்னணியிலே கிடத்தியிருக்க முன்னணிக்கு வந்தார்கள். மாட்டு தொழுவத்துக்கு வந்து தங்களை வெளிப்படுத்தினார்கள். பிள்ளை பிறந்து சத்திரத்தில் இடமில்லாதபடினால அப்படிப்பட்ட நெருக்கங்களிலும் அவள் தாழ்மையுள்ளவளாய் காணப்பட்டபடினால ஆண்டவர் மரியாளை ஆஸ்வதித்தது போல இன்னைக்கு நம்மையும் ஆஸ்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாளிலும் மரியாளை போல, ஆபிரகாமை போல, நம்முடைய முற்பிதாக்களை போல நாம் ஆண்டவருடைய பாதத்துல வந்து தூளும் சாம்பலுமாகிய நான் உம்மோடு பேச துணிந்தேன் என்று சொல்லி தேசத்தின் ஜனங்களுக்காக, தன்னுடைய உறவினர்களுக்காக மன்றாடுகிற அந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் இறங்கி கர்த்தர் அவரை ஆஸ்வதித்தது போல நம்மையும் ஆஸ்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
அன்னாள் சொல்றா, என் சிறுமை நீங்க வேண்டும் என்று சொல்லி அவள் கேட்கும்போது ஆண்டவர் அவருடைய சிறுமையை மாற்றி ஒரு பெரிய தீர்க்கதரிசிக்கு தாயாக ஆண்டவர் மாற்றினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாவீதை ஆண்டவர் ஆஸ்வதித்து தாவீதுடைய வழியிலே அவர் அப்படியாய் உலகத்துல பிறக்கும்படியாய் தாவீதின் குமாரன் என்று சொல்லி ஆண்டவர் தாவீதை ஒரு பெரிய ஒரு உன்னதமான நிலைமையில கர்த்தர் காணப்பட கிருபை செய்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது பிதாவுக்கு குமாரனா இருந்தாலும் தாவீதின் குமாரன் என்று சொல்லுகிற அளவுக்கு ஆண்டவர் தாவீதை என்ன பண்ணாரு, பெருமைப்படுத்தினார். வேற யாருடைய குமாரன் சொல்லி ஆண்டவர் இது வரைக்கும் வேதத்துல சொல்லப்படவே இல்லை. தாவீதின் குமாரன் என்று சொல்லி தாவீதை அந்த அளவுக்கு ஆண்டவர் முன்குறித்து ஆண்டவர் உயர்த்தியதுக்கு காரணம், அவன் ராஜாவா இருக்கும்போது இன்னும் நான் தேவனுக்கு கீழ்ப்படிவேன், இன்னும் தேவனுக்கு மகிமையை செலுத்துவேன் என்று சொன்னது போல இன்னைக்கு தேவன் நம்முடைய தேவன் என்று அவர் விளங்க பண்ண உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருக்கே தாயாய் மாறுகிற ஒரு ஸ்லாக்கியத்தை மரியாள் பெற்றுக்கொண்டது போல இன்னைக்கு தேவன் நம்மை பலப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 107:41 சொல்லுகிறபடி எளியவர்களை சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போல ஆக்குகிறார் என்று வசனம் சொல்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே ஆவியிலே எளிமை எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி ஆவியை பெற்றவர்கள் ஆவிக்குள்ளாய் நம்மை காத்துக் கொள்ளும் போது, கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள காணப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெருக்கம் உண்டாகும் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவருடைய கரங்களில் நாம் எடுக்கப்படுவோம், பயன்படுத்தப்படுவோம், உயர்த்தப்படுவோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் பெருக்கி நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். 42ஆம் வசனம் 43ஆம் வசனத்துல சங்கீதத்துல அப்படி சொல்லும் போது 42ஆம் வசனத்துல உத்தமர்கள் அதை கண்டு என்ன பண்ணுவாங்களாம், மகிழ்வார்கள். கர்த்தர் நம்முடைய உயர்வை பார்த்து பொறாமையோ எரிச்சலோ வந்து நம்முடைய உயர்வு சரிந்து விழாதபடி நமக்காக பின்னிருந்து ஜெபிக்கிற நம்முடைய சந்தோஷத்துல பங்கு பெறுகிற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் நமக்கு பின்பதாக ஏற்படுத்தி வைக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. கண்களை மூடி ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறமையா. தன் முகம் முழங்காலில் பட குனிந்து எலியா ஆண்டவரே கர்மேல் பர்வதத்தில் வேண்டிக் கொண்டாரே, அவருடைய நலனுக்காக ஜெபிக்கிற ஒரு 7000 பேரை நீர் ஏற்படுத்தியிருந்தது போல இந்த நாளிலே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறமையா. தாழ்மையுள்ளவர்களாய் நாங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உமக்கென்று ஊழியம் செய்து உமக்கென்று உத்தம சாட்சிகளாய் விசுவாசிகளாய் ஜீவிக்கிற வேளையில ஆண்டவர் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறமையா. எங்களுடைய கரங்களை எடுத்து சிறுமையை அகற்றி எங்களை உயர்த்தி எங்களுடைய சந்ததியும் கர்த்தர் ஆஸ்வதிக்கிறீர். அது மாத்திரமல்ல, எங்களை ஆஸ்வதிக்கிற ஒரு கூட்டத்தையும் இந்த பூமியில நீர் எங்களுக்காய் வைத்திருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரிக்கிறமையா. உம்முடைய நல்ல நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறமையா. இந்த வார்த்தையின்படி நாங்கள் பெருகுவதை கர்த்தர் விரும்புகிறீர் ஐயா. நாங்கள் ஆண்டவரே, யோவான் சொல்லுகிறபடி நாங்கள் சிறுகும் போது நாங்கள் பெருகப்படுகிறோம். ஆண்டவருக்காக நாங்கள் சிறுமைப்படுத்தப்படும் போது, ஆண்டவருக்காக நாங்கள் முற்றிலுமாய் எங்களை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமா எங்களை பெருக பண்ணுகிறீர் என்று வசனம் சொல்கிறது ஐயா. இவ்விதமான ஒரு பெருக்கத்தை நீர் எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கும் தந்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். என் நாமத்தின் நிமித்தமா எதை இழக்கிறீர்களோ அதை 100 மடங்கு பெற்றுக்கொள்கிறீர் சொல்லுகிறபடி உங்களுடைய நாமத்தின் நிமித்தமா எதையும் இழக்க நாங்கள் தயாரா இருக்கும் போது ஆண்டவரே நாங்கள் அதை பெற்றுக்கொள்வோம் என்பதில் சந்தேகமில்லை. எங்களை தாழ்த்தி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தொடர்ந்து உடைய நாம மகிமைப்படட்டும். துதிகன மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை விருந்தம் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற, உழைக்கிற, உதவி செய்கிற யாவருக்கும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்க முடியாய் இயேசுவின் நாமத்தினால உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டணத்தில் உள்ள
லிங்கராஜபுரம் என்ற பகுதியிலே எண்ணூர் மெயின் ரோட்ல உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனைக்காக இருக்கும். அதன் பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை சண்டே கிளாஸ் ஊழியங்கள் இருக்கும். மற்றும் 10 மணியிலிருந்து 11 வரை இரண்டாவது ஆராதனை இருக்கும். வேற எந்த சபைக்கு நீங்கள் போகாதவர்களாக இருந்தால் எங்களுடைய சபைக்கு வந்து எங்களுடைய ஆராதனை கலந்து கொள்ள முடியாது. உங்களை இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியா தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, எங்களுடைய போன் நம்பர் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஜெப அவசர தேவைக்கு நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.